தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சண்முக குகனே அறுபடை குமரா சரணம். பனிமலை வாழும் பரமனின் மகனே சிவகுருநாதா சரணம். அனுதினம் உன்னை தொழுதிடும் எங்கள் பூஜையை ஏற்றிட வரணும். அடியவர் எங்கள் அழைப்பினை ஏற்று திருமுக தரிசனம் தரணும். பால் இருக்கு பழம் இருக்கு தேவ தேவ தேவாதி தேவ பெருமானே என்பார்கள். வெந்தகுவர்க்கு ஆற்றாது விண்ணோர் முறைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதோமுகமும் சேர்த்து அவதரித்த முருகப்பெருமான் கந்தக்கடவுள், நம் சொந்த கடவுள். திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் கண்டு கொண்டிருக்கின்றான். திருச்செந்தூரில் இப்பொழுது கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாந்திரிக முறைப்படியும் வைதிக முறைப்படியும் முருகனுக்கும் ஸ்ரீ சண்முகருக்கும் மாறி மாறி பூஜைகள் மிகச்சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தீபம் தேங்காயிலே ஒளிர்விட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒளி என்ன ஒளி? ஞான ஒளி. இந்த ஒளி நம்முடைய இருளை அகற்றக்கூடிய தீப ஒளி, நம் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கக்கூடிய அருள் ஒளி என்று சொன்னால் மிகையில்லை. கோபுரத்திலே அபிஷேகம் செய்யப்படக்கூடிய கலசங்களும் அதற்கான பூ மாலைகள், பூஜை பொருட்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மந்திரங்களை உச்சாரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே குருமார்கள். தாந்திரிக முறைப்படியும் வைதிக முறைப்படியும் மிகச்சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. 12 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கலசங்கள், 12 காலங்களும் யாகசாலையிலே பூஜைகள் செய்யப்பட்டு பிரதானமான 12 விதமான கலசங்கள் அங்கே வைத்து பூஜைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த புனித நீர் கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒரு திருக்கோவில் கும்பாபிஷேகம் காணுகிறது என்று சொன்னால் அது சாதாரணமானது இல்லை. ஏனென்றால் கும்பாபிஷேகம் செய்வதற்கான முயற்சி, எண்ணம் நம்முடைய மனிதர்களுடைய மனதில் வரலாம். ஆனால் அதற்கான அருளும் அதற்கான பொருளும் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான எல்லா விதமான அனுகிரகமும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடைபெறும். இந்த நாளில் செய்துவிடலாம் என்று நாம் முடிவு செய்தாலும் முருகன் முடிவு செய்தால்தான் அந்த நாளிலே அது நடைபெறும். இது சத்தியமான வாக்கு. அதுவும் திருச்செந்தில் ஆண்டவன் மிக 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 ஆற்றல் வாய்ந்தவன் அல்லவா? சூரனை வதைத்து வெற்றி திருமுகம் காட்டிய வேகமான திருத்தலம் அல்லவா இந்த திருச்செந்தூர் திருத்தலம். இந்த திருத்தலத்திலே ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுவது என்பது முருகனுடைய அனுகிரகத்தினால் தான் அது நடைபெற முடியும். அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்திலே எத்தனை பெரியவர்கள் இதனுடைய மகிமைகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார்கள், பாடியிருக்கின்றார்கள். வென்றிமாலை கவிராயர் என்கின்ற அற்புதமான ஒரு பக்தர் இந்த திருச்செந்தூரிலே 2000 திரு சுதந்திரர்களுடைய அந்த வம்சாவழியிலே வந்தவர் தான் வென்றிமாலை கவிராயர். மடைப்பள்ளியிலே பரிசாரகராக இருந்து அபிஷேகத்திற்கான பொருட்களை தயார் செய்வதும் மடைப்பள்ளியிலே அன்னம் தயாரிக்கக்கூடிய பணியையும் செய்து கொண்டிருந்தவர் தான் அவர். ஆனால் அவருக்கு முருகனுடைய அருள் கிடைத்து திருச்செந்தூர் தலபுராணத்தையே எழுதுகின்றார். அவருக்கு ஒரு நாளிலே நைவேத்தியத்திற்கு தயார் செய்த அந்த உணவு ருசி சரியாக இல்லை, அதில் ஒரு தவறு நடந்து விடுகிறது. சுற்றி இருந்த நிறைய மற்ற மனிதர்கள் எல்லாம் அவரை அடித்து விடுகிறார்கள், துன்புறுத்தி விடுகிறார்கள். உள்ளமும் காயப்படுகிறது, உடலும் காயப்படுகிறது. அந்த சோகத்தோடனே அவர் வெளியிலே வந்து ஒரு இடத்திலே அழுது கொண்டே உறங்கி போகிறார். கனவிலே முருகன் காட்சி தருகின்றான். குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு செல், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரிலே உன்னுடைய குருமார் ஒருவர் இருக்கிறார், அவரை சென்று தரிசித்து உனக்கான ஞானத்தை பெற்று இந்த திருச்செந்தூர் தலபுராணத்தை எழுது என்று ஆணையிடுகின்றார் முருகப்பெருமான். எனக்கு சரியான படிப்பறிவே கிடையாது, நான் எப்படி புராணம் எல்லாம் எழுத முடியும்
என்று கேட்டார் வென்றிமாலை கவிராயர். நீ அங்கே செல் உன்னுடைய குருவிடம் என்று குருவுக்கு குருவாக இருந்த ஞான குருவாகிய முருகப்பெருமான் வென்றிமாலை கவிராயருக்கான குருநாதரை வழிகாட்டி அருளுகின்றான். அங்கே சென்று குருநாதருடைய அருளை பெற்று அவருடைய வழிகாட்டுதலோடு வென்றிமாலை கவிராயர் திருச்செந்தூர் தலபுராணத்தை எழுதுகின்றார். அப்படி எழுதி அந்த புராணத்தினுடைய ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் திருச்செந்தூர் தலத்திற்கே வருகிறார். எல்லோரிடமும் கூப்பிட்டு நான் திருச்செந்தூர் தலபுராணம் எழுதியிருக்கிறேன் என்று ஓலைச்சுவடிகளை காட்டுகிறார். மீண்டும் எல்லோரும் அவரை பரிகாசம் செய்து ஏளனம் செய்து அடித்து துரத்தி விடுகிறார்கள். மனம் வெறுத்து போன அவர் கடலிலே அந்த ஓலைச்சுவடிகளை வீசி எறிந்துவிட்டு நான் என்னுடைய உயிரை விடுகிறேன் என்று கடலுக்குள்ளே சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போகிறார். அந்த நேரத்திலே தடுத்தாட்கொண்டு இல்லை, உனக்கான கடமை இன்னும் இருக்கிறது என்று மீண்டும் கோவிலுக்குள்ளே செல் என்று அவரை ஆற்றுப்படுத்துகிறான் முருகப்பெருமான். வென்றிமாலை கவிராயர் ஒரு இடத்திலே இருந்து தவம் செய்ய தொடங்கி விடுகிறார். கடலிலே வீசப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் மிதந்து மிதந்து சென்று அது இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூருக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. அதற்கு பனைமுனை என்கின்ற திருப்பெயர் இன்றைக்கும் இருக்கிறது. பனை ஓலை சென்று சேர்ந்த இடம் என்பதனால் அது ஒருத்தருடைய கையிலே கிடைத்து அதை அவர் எடுத்துக்கொண்டு போய் அவர் வீட்டிலே வைத்து இது என்ன ஏது என்கின்ற முழு விபரமும் அவருக்கு தெரியவில்லை. அவர் அதிகம் படிப்பறிவு இல்லாத பாமர மனிதர் தான். ஆனால் ஏதோ ஒன்று ஒரு தெய்வீக நூல் என்கின்ற ஒரு புரிதல் மட்டும் அவருக்கு வந்து அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவருடைய வீட்டிலே வைத்து விடுகிறார். அந்த நேரத்திலே அந்த பனைமுனை இருக்கக்கூடிய அந்த சிற்றூரிலே ஒரு விஷக்காற்று பரவுகிறது. விஷக்காற்றின் காரணமாக மற்ற தெருக்களில் எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கடுமையான பாதிப்பு வருகிறது. ஆனால் இந்த பனை ஓலை இருக்கிறதல்லவா, எது திருச்செந்தூர் தலபுராணம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பனை ஓலை எந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடு இருக்கக்கூடிய வீதியில் மட்டும் விஷக்காற்றினால் எந்த பாதிப்புமே இல்லை. இது எப்படி இங்கே மட்டும் பாதிப்பு இல்லை என்று மக்கள் ஆராய்ச்சி செய்ய இந்த மனிதர் இது என்னிடம் இருக்கிறது, இந்த ஓலைச்சுவடியினால் தான் இந்த மகிமை போலும் என்று சொன்ன பிறகு எல்லோரும் அவரவர்கள் வீட்டிலேயும் அதே போல அந்த இடத்திலேயே வந்து இருந்து எல்லோரும் அதை பூஜிக்கிறார்கள். அந்த ஓலைச்சுவடிகளை வணங்கி விஷக்காற்று பாதிப்பிலே இருந்து ஒரு ஊரே தப்பித்து விடுகிறது. இப்பொழுது அந்த மக்கள் அதை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூருக்கு வருகிறார்கள். திருச்செந்தூருக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து விட்டு இந்த ஓலைச்சுவடியிலே திருச்செந்தூர் தலபுராணத்தை எழுதியவரை தரிசிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அங்கே யாருக்கும் தான் இவருடைய அருமை தெரியாது. அவர் ஒரு மூலையிலே இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஈழத்திலே இருந்து வந்த அந்த பெருமக்கள் வென்றிமாலை கவிராயரை அடையாளம் கண்டு கொண்டு அவரை விழுந்து வணங்கி உங்களுடைய எழுத்திற்கு எவ்வளவு பெரிய மகிமை இருந்திருக்கிறது பாருங்கள், எங்கள் ஊரையே காப்பாற்றியது உங்களுடைய எழுத்துதான் என்று சொல்லி அந்த ஓலைச்சுவடிகளை அவரிடம் காட்டி வணங்கி அருள் பெறுகின்றார்கள். வென்றிமாலை கவிராயருக்கு தன் வாழ்க்கைக்கான லட்சியம் என்ன, பொருள் என்ன, நாம் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்கின்ற செய்தி அந்த நொடியில் தான் புரிபடுகிறது. முருகன் யாரையும் காரணம் இல்லாமல் படைக்கவில்லை, யாருக்கும் காரணம் இல்லாமல் எதையும் அருளுவதும் இல்லை, எதையும் நிறுத்தி வைப்பதும் இல்லை. அவனுடைய சொல் எப்பொழுதும் வேதவாக்கு என்கின்ற உண்மையை வென்றிமாலை கவிராயருடைய வாழ்க்கையின் மூலமாக நம் எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கின்றான் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட திருச்செந்தூர் தலபுராணம், இந்த கந்த கடவுள் இருக்கிறானே அவன் வேண்டி விரும்பி ஆட்கொண்ட அடியவர்களுடைய சரித்திரங்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. அப்பேற்பட்ட இந்த செந்தில் வாழ்வு எல்லோருக்கும் சிறந்த வாழ்வு தரக்கூடிய திருத்தலமாகும். நேரலையிலே இன்னும் நிறைய சிந்திக்கலாம். காத்திருப்போம். சரவண பவனே சண்முக குகனே அறுபடை குமரா சரணம். அனுதினம் உன்னை தொழுதிடும் எங்கள் பூஜையை ஏற்றிட வரணும். அடியவர் எங்கள் அழைப்பினை ஏற்று திருமுக தரிசனம் தரணும். சந்தன மாலை சாமந்தி மாலை மார்பினில் ஆடிட வருக. சர்க்கரை பாகும் தேன்திரை மாவும் அமுதன ஏற்றருள் புரிக. அடியவர் நெஞ்சே பொன்மையிலாக அமர்ந்தருள் புரிய வருக. ஒரு கையில் நீரும் ஒரு கையில் வேலும் தாங்கியபடியே வருக.
தந்திடவே வருவாய் முருகா முருகா ஏற்றுகின்ற தீபத்திலே ஒளியாய் தெரிவாய் முருகா ஏறுமையில் வாகனனே திருவடி சரணம் சரணம் ஆறுபடை வேலவனே குருவடி சரணம் சரணம் கந்தா கடம்பா வேல் முருகா சாத்திரமைந்தா வேல் முருகா கருணைக்கடலே வேல் முருகா காத்தருள் புரிவாய் வேல் முருகா கந்தா கடம்பா வேல் முருகா சாத்திரமைந்தா வேல் முருகா கருணைக்கடலே வேல் முருகா காத்தருள் புரிவாய் வேல் முருகா தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை